வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பக்கம் குட் நியூஸ், ஒரு பக்கம் வந்து கவலையாக இருக்குது, ஒரு பக்கம் சந்தோஷம். என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டு வேலை வந்து நிறுத்தி வச்சுருக்கோங்க. நம்மளை லோனுக்கு வந்து அப்ளை பண்ணால் அது வந்து வந்துருச்சு. பேலன்ஸ் ஒரு டியூ இருந்துச்சு. ஏற்கனவே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின லோனு இப்போ தான் முடிய போதுன்னு சந்தோஷப்பட்டேன். அதுலேயுமே கொண்டு வாங்குறோம், வேறு வழி இல்லாமல். என்ன செய்ய, வீட்டு வேலை நின்று கிடக்கலையா, எப்படியாவது பூசி கீசி சிமெண்ட் தரையாவது போட்டு உள்ளே போய் உட்காருவோம் அப்படின்ட்டு லோனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தோம். அது வந்து வந்துருச்சு, நேற்று வந்து வந்துருச்சு. எவ்வளோ வந்துச்சு, எவ்வளோ அப்ளை பண்ணோம், எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ கட்டணும்னு கேளுங்க. 2 லட்ச ரூபாய்க்கு அப்ளை பண்ணோம். எங்களுக்கு எவ்வளவு வந்து ஆஃபர் இருக்குன்னு சொன்னாங்கன்னா, 2,20,000 ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி, பாப்பா தள்ளி விட்றாத, சரின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணோம். அது பணம் வந்து 1,95,000 தாங்க வந்துச்சு. அப்படியே பூரா அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருக்கு. மண், ஜல்லி, சிமெண்ட்டு எல்லாத்துக்கும். கேளுங்க, பாப்பா ஸ்டாண்டு தள்ளி விட்றாத பாப்பா. என்னமோ ப்ராசஸிங் பீஸாம், அது ஒரு 15 ரூபாய்க்கு மேலே பிடிச்சிட்டாங்க. ஒரு டியூ வந்து சும்மா இருந்துச்சு, ஒரு 7,500 டியூ கட்ட வேண்டியது இருந்துச்சு. அதை கழிச்சுக்கிட்டாங்க. சொச்சம் எங்கள் கையில் வந்து 1,95,000 கொடுத்துருக்காங்க. என்னென்னமோ பிடிச்சது போக நம்ம வந்து கட்டுறது 3.5 லட்சம் கட்டணுமா. மாதம் வந்து எவ்வளவோ சொன்னாங்க, 7 ரூபாயோ 8 ரூபாயோ என்னமோ சொன்னாங்க கட்டணுன்ட்டு. கட்டுறது வந்து 3 வருஷமா, எவ்வளோ சொன்னாங்க, 4 வருஷமா, 4 வருஷம் நினைக்கிறேன் கட்டுறது. எவ்வளோன்னு தெரியலங்க. ஆனால் 3.5 லட்ச ரூபா கட்டணுமா. ஆமாம், 7 ரூபா வச்சா கணக்கு பார்த்துக்கங்க. 4 வருஷம் நினைக்கிறேன். இப்படி நமக்கு வந்து நம்ம நிலைமையை பற்றிகளால் எப்படி வந்து அமைஞ்சிக்கிருச்சுன்னு. ஹோம் லோனுக்கு அன்றைக்கே சொன்னேன் வீடியோவில், இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனை இருக்குது, அதனால தான்ட்டு. சரி பரவாயில்லை, எல்லாத்தையும் தாண்டி தானே போகணும். இதோட கடனே எங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு, 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு கடனே. எப்படி அடைக்க போகிறோன்னு பயமாக இருக்குது, திக்குன்னு இருக்குது. திங்கக்கிழமையிலேருந்து வேலையை ஆரம்பிச்சிருவோம். அடுத்து வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து வயசு ஒரு 74 வயசு ஆக போகுது. நான் பிறக்கும்போதே எங்கள் அப்பாவுக்கு 40 வயசுக்கு மேலே. பாப்பா 40 வயசுக்கு மேலே எங்கள் அப்பாவுக்கு, நான் பிறக்கலையே. அப்போ எங்கள் அக்கா வந்து என்னை விட 10 வயசு மூத்தது எங்கள் அக்கா. எங்கள் அப்பா வந்து அங்கே எங்கள் அம்மா கட்டின வீடு அப்படியே எங்கள் அக்காவும் இருக்காங்க. அவங்களுக்கு எழுதி கொடுத்துருச்சு எங்கள் அம்மா. எங்கள் அப்பா வந்து அவங்க கூட தான் இருக்கார். கும்பகோணம் வந்தாலும் 2 நாளில் ஓடி போயிடுவார். எங்கள் அப்பா இருக்க மாட்டார். கிராமத்தில் வளர்ந்தாள் இல்லையா, டவுன் அவருக்கு செட் ஆகாது, இருக்க மாட்டார். அப்போ 2-3 நாளாக உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். எனக்கு பார்க்க போக முடிய மாட்டேங்குது. இங்கேருந்து போகணுன்னா ஒரு நாள் ஆயிருமா. போகிறதுக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு பஸ் ஒத்துக்கிறாரு. நான் எங்கள் வீட்டுக்காரர் வரமாட்டார். இங்கே வீட்டு வேலை நடக்க போகுது இல்லையா, திங்கக்கிழமையிலேருந்து அவரை பார்த்துக்கறணும். நம்ம போனால் உடனே வர முடியாது, 2 நாளாச்சு இருந்துட்டு வர மாதிரி இருக்கும். அதான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், பார்த்துட்டு வந்துடுவோமா. சின்ன பையெல்லாம் ஸ்கூலில் சேர்க்க வேண்டிய வேலை இருக்குது. அவனுக்கு ஃபீஸ் கட்டணும், அவனை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்கணும், யூனிஃபார்ம் தருவாக தைக்கணுமா, அப்படியே ரெடிமேடான்னு தெரியல. நம்ம அப்பாவும் முக்கியம் இல்லையா, அவர் வர சொல்ல முடியாது, பாவம் மயக்கம் போட்டுக்கிட்டா விழுந்துருவார். நானும் தான் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். வெள்ளிக்கிழமை வந்து சுந்தர் பையில ஸ்கூலில் சேர்த்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சனிக்கிழமை போயிட்டு திங்கக்கிழமை ஓடியாந்துருவோமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டுக்கார் நேற்று 2 நாளாக போறியான்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். நான் சொன்னேன் எங்கள் அப்பா உடம்பு இல்லை, பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு. அவர் என்னை போகாதெல்லாம் என்றைக்குமே சொல்ல மாட்டார். நான் தனியாக போகணுமே, ஆத்தடி நமக்கு வந்து லோ ப்ரெஷர் இருக்குது. என்கிட்ட அது போய் மயக்கடிச்சு விழுந்துட்டா குழந்தையும் தூக்கிட்டு போகணும், அவனையும் கூப்பிட்டு போகணும் இல்லையா. அதனால் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு ஒன்றும் செய்யாது. அது பஸ்ஸில் சாப்பிட்டேன்னா எனக்கு வாந்தி வந்துடும். ட்ரெயினில் தான் போகணும். பல சிந்தனைகளாக இருக்குது, என்ன செய்யன்னு தெரியல. போனால் ட்ரெயினில் போனோம்னா 3:30 மணிக்கு ட்ரெயின், காலையில் 3:30 மணி ட்ரெயினில் ஏறினேன்னு வச்சுக்கோங்க, 10 மணி போய் விருதுநகரில் இறக்கி விட்ருவாங்க. அங்கிட்டிருந்து எங்கள் ஊருக்கு போக ஒரு 2 மணி நேரம் ஆயிரும். 10 மணினா 12 மணி 1 மணிக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடுவோம். ஆசையாக தான் இருக்குது எங்கள் அப்பாவை பார்க்க போகணுன்ட்டு. சில பல இதுகள் இருக்குது. ஊருக்கு போனால் காதை பார்ப்பாங்க, கழுத்தை பார்ப்பாங்க. கிராமம் தானே, நம்ம வீட்டுக்காக வச்சுருக்கோம். இருந்தாலும் எல்லாம் என்னென்னு எல்லாம் ஊருக்கு போனால் எல்லாம் நோட்ட விடுவாங்க.
நம்ம பக்கம் சரி வெய்யி வீட்டுக்கு தானே அப்படிம்பாங்க. நம்ம போனதுக்கப்புறம் இரியா சரி இப்போதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வாரேன் அப்படின்ட்டு இப்படிலாம் சூழ்நிலைகளாக இருக்குது. என்ன செய்ய? ஆமாம் போயிட்டு, ஏன்னா ஊருக்கு போய் 3 வருஷம் ஆச்சுங்க. எப்போ போனது? என் மையனை சின்ன பிள்ளையா இருக்கையில் இவன் பிறந்து போனானா இல்லையா, அவன் பிறந்து போகவே இல்லைன்னு நினைக்கிறேன். போனேன் இந்த சுந்தர் பைய சின்ன பிள்ளையா இருக்கும்போது போனேன். ஒரு 1.5 வயசு 2 வயசாக இருக்கும்போது போனேன். இல்லை அமுக்கு அதை அடிச்சு போட்டுருவேன். பிள்ளை நீ வந்தால் சும்மாவே இருக்க மாட்டியா? அடிக்காதன்னு சொன்னேன் உனைய. இவன் முகூர்த்தம் இல்லாமல் அந்த இலைவனுக்கு குளிர் விட்டு போச்சு. தருணு வந்தான்னு வச்சுக்கோங்க, ரவரவையாக உரிச்சிடுவான் அவனை. வீடு அங்கே மட்டும் அவன் கூட்டு வெயிலில் நாயா தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இந்த மாதிரி செய்யாத. நான் காட்டவா? வீடியோவில் காட்டவா? எல்லாரும் ஒரு நிமிஷம் இருங்க. எப்படியாவது நம்மளுடைய தலையாய கடமை என்ன முடிச்சு வேலையை. தம்பி ஃபேனை போட்டு விட்டுவால, கதவை சத்து, கதவை திறந்து போட்டிருக்கியா? பக்கத்து வீட்டில் டிவி சத்தம் கேட்கு பாரு, காப்பி ரேட்டு கொடுத்துருவாங்க. போ பாருங்க, வேர்த்து ஊற்றுது. இந்த மனுஷன் இந்த ஃபேனை மாட்டேங்கன்னா மாட்டவே மாட்டேங்கிறாரு. எதுக்குத்தான் இப்படி என்னை படுத்துறாருன்னு இதில் இந்த இருக்குங்க. பேன் மாட்டிருக்கு, அதை கனெக்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறாரு. 2 மாதம் தானே சொல்லியே என்னைய 6 மாதம் வரைக்கும் கூட்டு வந்துட்டார். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 5 மாதம் ஆச்சு இந்த வீட்டுக்கு வந்து. இன்னைக்கு தான் வாடகை கொடுத்துருக்கோம், 4000 ரூபா வாடகை. என்னங்க இப்படி கரண்ட் பில்லு என்னென்னமோ சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல. கண்ட கழுதையை நினச்சாலே பயமாக இருக்குது. இனி அடுத்தது என்ன தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ஒரு பக்கம் ஃபேன் போட்டியா? வெரி குட்டியா. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நினச்சாலே ஒரு பதட்டமாகவே இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். வந்துட்டான் பாரு, இவன் தான் வந்து முக்கிய புள்ளி. எங்கே போனீங்க ஐயா? கீழே போனீங்களா அப்படின்ட்டு? ஐயோ போகணும், கீழே விழுக போகுது. எங்கள் அப்பாவை பார்த்துட்டு வந்துடணும்னு எப்படியாவது ஒரு ஆசை. ஆமாம், எங்கள் ஊர் எங்கே இருக்குன்னு நிறைய பேர், தூத்துக்குடி மாவட்டம். ஆனால் ஐயோ சோறு வடிக்கவே இல்லை, மறந்துட்டேன். வாங்க அப்படியே போகும். சோறு வடிக்க மறந்துட்டேன்டா. சோறு குழஞ்சு போச்சுன்னா போச்சு. சோறு உங்கள் அப்பா வந்து என்னடி சோறை பொங்க கிண்டி வச்சுருக்கேன்னு சொல்ல போகிறாரு. சோறை வடிச்சு விட்ருவோமா? இப்படி தாங்க வீடியோ எடுக்க நேரம் இல்லை, என்னன்னு தெரியல. 2-3 நாளாகவே எனக்கு ஒரே மைண்டு சிஸ்டப்பாகவே இருக்கு. என்ன அந்த சோறு வடிக்க போகிறேன். சரி ஓகே, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பாயிண்ட் கொடுங்க. நீங்கள் ஹைப் பாயிண்ட் கொடுக்கறதுனால எனக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். மறக்காமல் கொடுங்க. கடைக்கு போறியா? நீ போயிட்டு வா, நான் வரல.